அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 20, 2026 துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடி காட்ட உடல் அண்டு மனம் காக்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிரடி காட்ட உடல் அண்டு மனம் காக்கும் மாதம். இப்போ இந்த தலைப்பில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதிரடி காட்டக்கூடிய நேரமாக இருக்குது. உடலையும் மனதையும் நல்லபடியாக வச்சுக்கணும். உடம்பு சரியில்லைன்னா எங்கே அதிரடி காட்டுறது? நல்ல சூழல், நல்ல வாய்ப்புகள் இருந்தும் இறங்கி வேலை செய்யறதுக்கு தெம்பு இல்லைன்னா, அந்த மனசு சரியில்லைன்னா சிக்கல் வரும். அங்கே மனதை சமநிலையில் வைத்து கொள்றதுக்கு மெடிடேஷனும், உடலில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் பிரச்சனைகள் வந்தாலே கையோட ஒரு ட்ரீட்மெண்ட்டு, செக்கிங்கு, அது மாதிரி போய்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாமல் முத்த விட்டுட்டு சிக்கல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு 4, 5, 6 பாவகங்கள் வலுக்கின்றன. 4ஆம் பாவத்தில் 5 கோள்கள் அண்ட் 5ஆம் பாவத்தில் ராகு, 6இல் சனி, எல்லாமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கு. உங்களுடைய வித்தை திறமை மூலம் அதிர்ஷ்டம், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கு. அதிரடியாக நீங்க செயல்படுறதுக்கு சனி பகவான் உதவுகிறார். 4, 5 குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கான். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா புத்தி சரியாக வேலை பார்க்கும். சோம்பேறித்தனம் இல்லாமல் அதிரடி காட்டக்கூடிய தன்மையை கொடுக்கும். குரு பகவானும் 9இல் அமர்ந்து உங்கள் லக்னம் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு. என்ன, அவர் கொஞ்சம் வக்ரம் பெற்று போயிருக்கிறார். அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதியாக அந்த குரு பகவான் வரார். அவர் உங்கள் லக்னம் ராசியை பார்க்குறப்ப உடம்பை படுத்துறது, சிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் 4ஆம் இடத்ததிபதி போய் இருக்கிறதும் இந்த சுகக்கேடுகளை வரவழைக்கும். அதனால தான் உடல் மனம் காக்கும் மாதம். அதிரடி காட்டுறதுக்கு 4ஆம் இடத்துல 5 கோள்கள். 11ஆம் இடத்ததிபதி சூரியன், 10ஆம் இடத்ததிபதி சந்திரன், 9ஆம் இடத்ததிபதி புதன், இப்படி வரிசையா 8ஆம் இடத்ததிபதி as well as லக்னாதிபதியான சுக்கிரன் எல்லாம் வரிசை கட்டி அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அதனால கூட்டாளிகள் வழியாக, பூர்வ பாக்கியம் வழியாக பெரிய அளவுக்கு அந்தஸ்து, மரியாதை உயர்வது, லாபம் கிடைப்பதுங்கிறது பக்காவாக இருக்கும். இதில் கொஞ்சம் டேஞ்சரு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா இந்த குரு பகவான், குரு பார்க்கறது கோடி நன்மைம்பாங்க. அது பார்வையால் எப்படி சார் வியாதி வரும், சிக்கல் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர் வக்ரம் பெற்று போய் பார்க்கறதால அவரும் உடல் மனசை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துவார். அண்ட் 5 குடையவன் இந்த பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைகிறதும் உங்கள் புத்தி தடுமாறி, அண்டு 4ஆம் இடத்ததிபதி 6ல் இருக்கிறப்ப அந்த சுகக்கேடு வர்றது, சுகமாக இருக்க முடியாதபடி சிக்கல் வர்றதுக்கு இவங்க மட்டும், அதாவது குருவும் சனியும் மட்டும் காரணம் அல்ல. குறிப்பாக மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய உங்கள் லக்னம் ராசிக்கு அந்த அளவுக்கு ஆகாதவனான செவ்வாய் உச்ச வீட்டில் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 2, 7 நாளே மாரகஸ்தானங்கள். மாரகஸ்தானங்கள் அதற்கான அதிபதி யார்? உங்களுக்கு செவ்வாய். அவர் உச்சமாக 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். ஓவர் சுகம், ஓவர் நன்மை, ஓவர் இதுன்னு ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் நிலையான சொத்துக்கள் வழியாகவும் பெரிய அளவுக்கு முரண்பாடுகள், சிக்கல் வராதபடி சுமூகமாக பேசி முடிச்சுக்கிறது நல்லது. சொத்துக்களையும் காவந்து பண்ணுறது நல்லது. இப்போ கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா அந்த தசாபுத்தியோட வலிமையை பொறுத்து சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியாக மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் வரும். எடுத்தேன் கவுத்தேன்னு சும்மா தான் பேசுகிறோம், சும்மா ஒரு அடி அடித்தார், அவருக்கு இதாகிடுச்சு அதாகிடுச்சு, அப்படி இப்படிலாம் வர மாதிரிலாம் சிக்கல் வந்துடும். ஏன்னா 2, 7ங்கிறது அவ்வளவு நல்ல பாவகங்கள் அல்ல, மாரகஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க.
அந்த வீட்டின் அதிபதி உச்சமாக 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு கெடுதல் பிரச்சனை வராமல் தவிர்த்து கொள்வீங்க. ஏன்னா சொத்தோ பணமோ பொருளோ அது போனால் பிரச்சனை இல்லை, நம்ம சம்பாரிச்சுக்கலாம். உடல்ல பாதிப்பு வந்தால் அது பர்மனண்ட்டாக நம்மளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். கண்டங்கள் மாதிரி மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் உயிருக்கே ஆபத்துன்னு போகிற மாதிரி போணுச்சுன்னா பொருளை வச்சு என்ன பண்ண முடியுங்க? சொத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். துலா லக்னம் அண்ட் துலாராசி என்புள்ளங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கெட்டவன் வலுக்கிறான், அதனால கொஞ்சம் கவனம் தேவை. கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். கூடவே மற்ற கோள்கள் உங்களை சும்மா இருக்க விடாது. நல்ல வாய்ப்புகளை கொடுத்து நல்ல சூழலை கொடுத்து ஆசையை தூண்டி ஈவன் பேராசையை தூண்டி கூட செயல்பட வைக்கும். 5 கோள்களும் 10ஆம் இடத்தை பார்க்கறதால காரிய வெற்றி உண்டு. அதில் 5, 6ல் உள்ள அந்த சனி பகவான், 5ல் உள்ள ராகு 2 பேரும் கண்டிப்பாக அதிரடி காட்ட வைப்பார்கள். ஏன்னா 6ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் வெற்றி உறுதி. எதிரிக்கு மார்பில் ஆணிம்பாங்க. இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா கெட்ட தசாபுத்தி இருந்துச்சுன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு 20-25% தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த தசாபுத்தி தான் மீதி 75-80% மேலே அதுதான் பேசும். அப்போ மேஜர் டெசிஷன் எடுக்க கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழல், நல்ல வித்தை திறமையை காட்டக்கூடிய ஒரு அதிரடி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கலக்கல் விடலாம். இந்த சூரியனும் கிட்டத்தட்ட 13/2/2026 வரைக்கும் அந்த 4ஆம் இடத்திலிருந்து 10 பார்க்கறதால நிச்சயமாக வெற்றி உறுதின்னு இருக்கும். உடம்பு மனசு தான் பாதிக்கும். சிக்கல் வராதபடி உடம்பையும் மனசையும் பார்த்துக்கிட்டு சக்ஸஸ் பண்ணால் நல்லது. அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேலன்ஸ்டு ஸ்டேஜில் இருப்பீங்க. 13க்கு அப்புறம் அந்த சூரியன் 5ஆம் இடம் போகிறது, ராகுவோட இணைவது, தந்தை போன்று உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும். அதை பார்த்துக்கணும். உங்களுடைய அப்பா, உங்களுடைய தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரிகளுக்கு பிரச்சனை இல்லை, அதிகாரிகளால் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்துவார் லாஸ்ட் 1 வீக்கு. அண்ட் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சுக்கிரனும் 6/2/2026 அன்று மகரத்திலிருந்து கும்பத்திற்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அது அபூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறது நல்லது. ஆனால் ராகுவோடு இணைவது எதிர்பாலினர் வகையில் ஒரு வித விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும். ஆல் கிளிட்டரிங்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனசு பாதிக்கப்படும், சிக்கல் வரும், தேவையில்லாமல் கெட்ட பேர் வர்ற மாதிரியும் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அண்டு புதன் உங்களுக்கு 9 பூர்வ பாக்கியாதிபதி 4/2/2026 வரைக்கும் மகரத்தில் இருக்கிறார். அப்புறம் அவரும் இந்த கும்பத்துக்கு போகிறார். 2 பேரும் சுக்கிரன் புதன் இணைந்து ஆரம்பத்தில் 10ஆம் பாவத்தையும் அடுத்த 4ஆம் தேதி அண்ட் ஆஸ் வெல் அஸ் 7ஆம் தேதி அப்படியே சுக்கிரன் இடப்பெயர்ச்சி ஆகி 11ஆம் இடத்தையும் பார்க்கறது காரிய வெற்றி அண்டு லாபம், பேராசையான விஷயங்களும் நடக்கிறது. 9ஆம் இடத்ததிபதியோடு அந்த லக்னாதிபதி சேர்றதால நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது பெரிய அளவுக்கு பாதகமாக பிரச்சனையாக மாறாதபடி, பெரிய அளவுக்கு கண்டங்கள் ஏற்படாதபடி இருக்கும். இல்லாட்டி 11 கேது தேவையற்ற ஆராய்ச்சிகள், பேராசையோடு செயல்பட்டு இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு அப்படியே என்னமோ சொல்லுவாங்கல்ல, வெறுவாயாலேயே வாயால் வடை சுடுறது, வெறுங்கையால் முளம் போடுறதுங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் நீங்களே அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டு பெருசாக திங்க் பண்ணி பெருசாக பாதகத்தை சிக்கலை வரவழைச்சிக்கிற மாதிரி வரும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ 5ல் உள்ள ராகு நீங்கள் லைட்டாக ஒரு குழப்பம், ஒரு பயத்தோடு செய்கிறப்போ கூட அது அதிர்ஷ்டமாக அப்படி ஒரு மனசு சமநிலையில் இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா.
இந்த தகுதிக்கு மீறி இதை அடையிற மாதிரி பண்ணிடுவீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உங்களை நினச்சி பரவாயில்லையே, நம்ம இந்த அளவுக்கு மெச்சூராக அந்த மனசு ரெடி ஆயிடுச்சு போல இருக்க, அந்த ஆன்ம வலிமை வந்துருச்சு போல இருக்கேன்னு. அது ஆன்ம சாதனை பண்ணாதானே கிடைக்கும். அதை பார்த்துக்கணும். நான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு மெடிடேஷன் தான் சொல்லுவேன். ஸோ துலா லக்னம் அண்ட் துலாராசி அன்புள்ளங்கள் அதிரடி காட்டிங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சைமல்டேனியஸாக உடம்பையும் மனசையும் விட்டுறாதீங்க. அதுலேயும் கவனம். வேலைக்கு ப்ராப்பராக சாப்பிட்றது, சரியானதை சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிக்கணும். 4ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்கிறது தான் ஹெவியான சிக்கலை ஏற்படுத்தும். சொத்துக்கள் வழியாக, சொந்தங்கள் வழியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக பெரிய பிரச்சனைகள், மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் வர்ற மாதிரிலாம் வரும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா அதிரடி காட்டக்கூடிய நேரமாக இருக்கிறதால உணர்ச்சி வசப்பட்டு கண்டங்களை, பிரச்சனைகளை, பாதகங்களை, ஏன்னா அந்த செவ்வாய் போன்றே வேலை செய்யக்கூடிய அந்த கேது, நிழல் செவ்வாயின்னு நான் சொல்லுவேன். அந்த கேதுவை அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப அது பாதகஸ்தானம். உங்கள் லக்னம் துலா லக்னம், துலாராசிங்கிறது சர லக்னம், சரராசி. அதுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் அந்த நிழல் செவ்வாயான கேது இருக்கிறது. அது பேராசையை தூண்டி பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி செவ்வாயும் கேதுவும் அப்படி பண்ணிடுவாங்க. மெடிடேட் பண்ணிக்கங்க. தேவையற்ற பகை விரோதம் வராதபடியும், வியாதி வராதபடியும், உடலையும் மனசையும் காப்பாற்றிக்கிறது இந்த மாதம் ரொம்ப அவசியம். அதிரடி காட்டுறேன், திரட்டிடுறேன், உருட்டிடுறேன்ட்டு எதையும் செய்கிறேன்ட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சக்ஸஸ் கிடைச்சிரும். கடைசியில் அதை அனுபவிக்கிறதுக்கு முடியாதபடி இருக்கும். ஜாக்கிரதை. தட் இஸ், உடம்பு முடியாமல் சொல்லுவாங்கல்ல, முன்னாடி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன், இப்போ நிறைய பணம் இருக்குது, என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம், சுகர் இருக்குது, சாப்பிட முடியல, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே இந்த விழிப்புணர்வு வந்துடும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.